எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ் பீஸ் அண்ட் வெந்தயக்கீரை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி இப்படிலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச ஃப்ரெஷ் பீஸை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதோட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3 பச்சை மிளகாய், ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயக்கீரை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, தேவையான சால்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ½ அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ சேம் அதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மேலே ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, பனியாரக்கல்ல தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா பனியாரக்கல்ல ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து போட்டு ஸ்லோலே எல்லா பக்கம் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கேர்டோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.